இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தரும் வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 6:8. கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து அழுதுகிட்டே இருக்கிறீங்க. உங்கள் இருதயம் கவலையோடு இருக்கிறது, கண்ணீரோடு இருக்கிறது. கடன் பாரத்தை நினைத்து கவலை, வியாதியை நினைச்சு கவலை, தன்னுடைய பிள்ளையை குறித்ததான ஒரு கவலை. என்ன வாழ்க்கடா, ஒரு நிம்மதியே இல்லையே, இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சோர்ந்து போய் கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறீங்களா? சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறாரு, கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். யார் கேட்டாங்கன்னா, கர்த்தர் கேட்டார். ஒரு மனுஷன் கிடையாது. மனுஷன் அந்த நேரத்தில் கேட்டுட்டு அவங்களால முடிந்ததை பண்ணிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற காரியம், கர்த்தர் கேட்டார். ஜீவனுள்ள தேவன் கேட்டார். சர்வ வல்லமையுள்ள தேவன் கேட்டார். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிச்சிட்ருக்கீங்க, அழுது ஜெபிச்சிட்ருக்கீங்க. ஏசப்பா அற்புதத்தை செய்யுங்கப்பான்னு அழுது கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் ஜெபத்தை, உங்கள் அழுகையின் சத்தத்தை அவர் கேட்டிருக்கிறார். நிச்சயமாக அற்புதம் செய்வார். ஆகார் தன்னுடைய மகனுக்காக வனாந்திரத்தில் அழுகிறதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அன்னாலும் எனக்கு ஒரு மகன் வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய ஆலயத்தில் போய் அழுது ஜெபித்ததை நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, 2 பேருடைய அழுகையின் சத்தமும் தேவ சமூகத்தில் எட்டப்பட்டது. கர்த்தர் அற்புதத்தை செய்தார். கர்த்தர் அதிசயத்தை செய்தார். நீங்கள் என்ன நிலைமையில் கவலையோடு கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிறீங்களோ, கர்த்தர் நிச்சயமாய் ஒரு வாசலை திறக்க போகிறார். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்கள் வேதனையெல்லாம் மாற்றுவார். உங்கள் பலவீனங்களை மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்களை மாற்றுவார். தரித்திரம் மாறும், பிரச்சனைகள் மாறும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிற காரியம் அது பெரியதாக இருக்கும். விசுவாசிங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பன், இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. கர்த்தாவே, அழுகையின் சத்தத்தை கேட்கிறவரே, அருமையான தெய்வ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எந்த காரியத்தை குறித்து தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த காரியத்தில் ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வீராக. பலவீனங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், வியாதிகள் எல்லாம் மாறி போவதாக. கர்த்தாவே, திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க. கடன் பாரத்தோடு இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா கடன் பாரங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தாவே, இவங்க செய்கிற வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள், சகல நன்மைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண உதவி செய்யுங்கப்பா. நல்ல ஒரு வேலைக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். குடும்பங்களை சமாதானம் இல்லாமல் இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. பெரிய காரியங்களை செய்கிறபடினால ஸ்தோத்திரம். உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனைகளை அவர் மாற்றுவார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். God bless you.